அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எந்த ரக தென்னைய பத்தி பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாணம்ங்கிற ஒரு பெரிய தென்னை ரகத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அது இப்போ நம்ம அதோட பலன்கள் என்னென்ன? இப்போ அது வந்து எந்த வகையான ஒரு மணல்ல வச்சா நமக்கு மண் வளத்தில வச்சா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதாவது விவசாயிகள் அதாவது எந்த விதமான விவசாயிகள் அத வந்து பயன்படுத்தினா அவங்களுக்கு விவசாயத்தில அதிக லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் விரிவான இத நம்ம அந்த பதிவில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த தேங்காய் தான் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் தேங்காய். இதில இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் தேங்காய் தான். இப்போ இது ஏன் யாழ்ப்பாணம் தேங்காய் அப்படிங்கிறாங்கன்னா, இவங்கள யாழ்ப்பாணங்கிற பேர் வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சொல்றது யாழ்ப்பாணம்போம். ஒரு சில பேர் வந்து ஸ்ரீலங்கன் தேங்காம்பாங்க. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கப்பல் தேங்காய் அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யாழ்ப்பாணம் தேங்காய் தான். இந்த ஸ்ரீலங்கன் தேங்காய்க்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவோட தரம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த தேங்காவோட சைஸு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம மத்த தேங்காய்கள ஒப்பிடும்போது தேங்காவோட தரம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு தேங்காவோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெருசா இருக்கும். மத்த நாட்டு தேங்காய்கள் வந்து ஒரு 5 தேங்காவோட தரம் வந்து இந்த ஒரு தேங்காவுல இருக்கும். இப்போ நம்ம மத்த தேங்காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு தேங்காய் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ 2 தேங்காய் அந்த மாரி நிக்குதுன்னா, இது ஒரு தேங்காவே 1,400 வரைக்கும் எடை வரும். அதுக்கு மேலேயும் இருக்குது. இத யூஸ் பண்ண விவசாயிகளுக்கு தெரியும். இதோட எடைகள் எப்படி இருக்கும், இதோட தரம் எப்படி இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, 1 கிலோ கம்பல்சரி இருக்கும். இந்த தேங்காவோட எடை பார்த்தீங்கன்னா. அதனால தான் இத வந்து நம்ம வந்து யாழ்ப்பாணம் தேங்காய் அப்படிங்கிறாங்க. இது வந்து விவசாயிகள் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தென்னை விவசாயம் பண்ற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா கவனிச்ச மரங்கள்ல வந்து நான் இப்போ ஒரு மரங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மரத்தில எத்தன காய், ஒரு மரத்தில எத்தன கொலைகள் பிடிச்சிருக்கு பாருங்க. ஒரு கொலையில எத்தன காய் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஸ்ரீலங்கன் தேங்காய் பொறுத்தவரையில வந்து யாருமே வந்து ரொம்ப நிறைய விரும்பி அந்த அளவு இப்போ வைக்கிறதில்ல. ஏன்னா வந்து காய் ரொம்ப கம்மியா பிடிக்கும். அதிக பலன் இருக்காது. அப்படின்ட்டு சொல்லிட்டு இத யாரும் வைக்கிறதில்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு மரத்த இப்போ உங்களுக்கு லைவா நான் உங்களுக்கு இதிலேயே இருந்து வீடியோல எடுத்து போடுறேன். அந்த மரத்தில எவ்வளவு காய்கள் ஒரு மரத்துக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளவு எண்ணங்கள் இருக்குதுன்னு நீங்க நேரடியா பாருங்க. அந்த மரத்தோட தண்டையும் பாருங்க. யாழ்ப்பாணம் ஒரிஜினல் ரகத்தோட பார்த்தீங்கன்னா, தண்டு வந்து இந்த அளவு பெரிய வண்ணமா இருக்கும். இப்போ இத இப்ப நீங்க இப்ப சொல்லியிருப்பீங்களா, காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? இப்ப அந்த மரத்தோட காய்ப்பு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இதோட காய்ப்பு எப்படின்னு பாருங்க. இவ்வளோ பெருசா வளர்ந்ததுக்கப்புறமும், நம்ம ஒரிஜினல் ரக யாழ்ப்பாணம் ஓரளவு காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பார்த்துங்க. எப்படி இதோட காய்ப்பு திறன் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு 30 அடிக்கு மேல இருக்கும். இந்த மரம் 30 இல்ல 40 அடி கிட்ட இருக்கும். அது மேல எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்க. ஒரு கொலைக்கு 11 டூ 13, 9 தான் இருக்கு. தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினல் ரக யாழ்ப்பாணம் தேங்காய். அது நெறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம இப்போ சில மரங்கள் வந்து 1 காய் தான் காய்க்குது, 2 காய் தான் காய்க்குது, அதுக்கு மேல காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம ஒரிஜினல் ரகம் நீங்க தேர்ந்தெடுத்து வச்சீங்கன்னா, அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இந்த மாரி முதல்ல ஒரிஜினல் ரக தென்னைகள முதல்ல தேர்வு செய்து வைங்க. அப்பதான் வந்து நம்ம விவசாயத்தில வந்து அதிகமான லாபங்கள வந்து பெற முடியும். இப்ப நம்ம ஸ்ரீலங்கன் நம்ம ஒரிஜினல் ரக ஸ்ரீலங்கன் வந்து ரகம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெட்டை குட்டை ரகம். இப்போ நம்ம இது வந்து நெட்டை ரகம் கிடையாது. இப்போ நாட்டு நம்ம மரம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அது வந்து உங்களுக்கு நெட்டை ரகம். நெட்டை ரகம்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காய்ப்புக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷம் 5 1/2 டூ 6 வருஷம் ஆகும். ஆனா இது நம்ம இந்த யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா, நெட்டை குட்டை ரகத்தை சேர்ந்தது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காய்க்கிறதுக்கு வந்து ஒரு 4 டூ 4 1/2 வருஷம் தான் ஆகும். 4 1/2 வருஷத்துலயே உங்களுக்கு வந்து காய்ப்புக்கு வந்துரும். அதனால தான் இது வந்து நெட்டை குட்டை ரகம் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம நெட்டை ரகம், நாட்டு ரகம் மாரி வந்து 6 7 வருஷம் கழிச்சு காய்க்காது. இது வந்து உங்களுக்கு 4 1/2 வருஷத்துல உங்களுக்கு 4 டூ 4 1/2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து காய்ப்புக்கு வந்துரும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நெட்டை குட்டை ரகம். நீங்க வந்து நம்ம அதே மாரி மரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 80 40 அடி ஹைட் இருக்கும் அந்த மரம். அதனால தான் 40 வருஷம் அந்த மரத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40 அடி மரத்துலயும் காய் அந்த மாரி அவ்வளோ சிறப்பா காய்ச்சிருந்துச்சு. இப்போ நீங்க நாட்டு ரகத்துல கூட இந்த மாரி பார்க்க முடியாது. நீங்க நாட்டு மரத்திலே ஒரு சில 40 அடி மரங்கள்ல பார்த்தீங்கன்னா, காய் வந்து 4 காய், 5 காய் தான் கிடக்கும். ஆனா இந்த யாழ்ப்பாண ரகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது காய்க்க ஒரு 4 1/2 வருஷத்துல காய்க்க ஆரம்பிக்குதுன்னா, அதுலேருந்து உங்களுக்கு அது காய்ப்பு திறன் முடியிற வரைக்கும், ஒரு 70 வருஷம், 60 வருஷம் வந்து நல்லா காய்க்குதுன்னா, அது வரைக்கும் அதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரக ஸ்ரீலங்கன் தேங்காய், அதாவது யாழ்ப்பாண ரக தேங்காய் வேணும்னா, நம்ம நர்சரி அட்ரஸ் குடுத்துருக்கோம்.
நம்ம நர்சரி பார்த்தீங்கன்னா ஈத்தாமொழி ஆட்ரவளையில இருக்குது. நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அது வாட்ஸ்அப் நம்பர், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா நேரில் வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரிஜினல் ரக யாழ்ப்பாணம் ரகம் தேங்காய், அந்த மாதிரி பெரிய யாழ்ப்பாணம் ரகம் தென்னங்கன்று வேணுன்னா கண்டிப்பாக வாங்க. ஒரிஜினல் ரகமாக இருக்கும். வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.